எவ்ரிவன், நான் காதம்பரி முருகன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெட்லாக்னா என்ன, அந்த ட்ராவல் பண்ணும்போது அந்த ஜெட்லாக் இல்லாமல் எப்படி நம்ம வந்து அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் அதுதான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ட்ராவல் ஸ்பெஷல். ஸோ ட்ராவல் பண்ணணும். இப்போ வந்து எல்லாருக்கும் கோவிட்லாம் முடிஞ்சிச்சு, நிறைய பேர் நம்ம நிறைய இடத்துக்கு போக ஆரம்பிச்சிட்டோம், நிறைய ட்ராவல் பண்ணுறோம். அந்த ஜெட்லாகுங்கிறது வந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு போகிறோம், அங்கே இருக்கிற அந்த சூரிய உதயம் சூரிய அஸ்தமனத்தை பொறுத்து மட்டும் இல்லை, ஜென்ரலாகவே நம்ம உள்ளூர்லேயே கூட ட்ராவல் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ் வரும். இந்த டயர்ட்னஸ் இந்த ஜெட்லாகில் என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்கும். அப்புறம் வந்து நம்ம ட்ரௌசியாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளோட சாப்பிட்ற சாப்பாடு வந்து நம்மளுக்கு பசி அந்த அளவுக்கு எடுக்காது, தூக்கம் சரியாக இருக்காது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்ம ஜெட்லாக் சொல்லுவோம். எஸ்பெஷலி ஜெட்லாக் வந்து என்னென்னா, அதாவது நீங்கள் கண்டம் விட்டு கண்டம் போகும்போது நம்மளுக்கு என்ன ஆகும்னா நம்மளோட ஸ்லீப் பேட்டர்ன், நம்மளோட பயாலஜிக்கல் கிளாக் வந்து டிஸ்டர்ப் ஆகிடும். அது டிஸ்டர்ப் ஆகிறதுனால நம்ம வந்து காலையிலலாம் தூங்குவோம், நைட்டெல்லாம் முடிச்சிட்ருப்போம். இதெல்லாம் வந்து காமன் ஜெட்லாகை பொறுத்த வரைக்கும். அண்ட் நம்ம ட்ராவல் பண்ணும்போது மற்ற இடத்துக்கு நம்ம உள்ளூர்லேயே கூட இந்த ஃப்ளைட்டில் இல்லாமல் நார்மலாக ஒரு ட்ரெயின்லேயோ இல்லை பஸ்ஸுலேயோ போனாலுமே நம்மளுக்கு வந்து ஒரு டயர்ட்னஸ், ஒரு ட்ராவல்னால ஒரு சிக்கு இதெல்லாம் நம்மளுக்கு வரும். இதுதான் வந்து நம்ம ஜெட்லாக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இந்த ஜெட்லாக் அண்ட் இந்த ட்ராவல்னால வரக்கூடிய டிஸ்கம்ஃபர்ட்டை எப்படி நம்ம சரி பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ 4 விதமான டிப்ஸ் நான் தரப்போகிறேன். இதனால் நம்ம உடம்புல என்ன பாதிப்புகள் வருது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் சாப்பாட்டில் எப்படி இதை சரி பண்ணலாம், அண்டு பிராணாயாமம் என்னென்ன பிராணாயாமம்லாம் பண்ணலாம், நம்ம ட்ராவல் பண்ணும்போது எப்படி நம்ம உடம்ப லேசாக ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம், தட் இஸ் கொஞ்சம் ஆசனாஸ் என்னென்ன பண்ணலாம், அண்ட் முத்ராஸ். ஸோ 2 விதமான முத்ராஸ், என்னென்ன முத்ரா நம்ம வந்து ட்ராவல் பண்ணும்போது பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வாங்க நம்ம வந்து இந்த ஜெட்லாக்னாலையும் இந்த ட்ராவல்னாலையும் என்ன நடக்குது நம்ம உடம்புல அப்படின்னு பார்த்தோன்னா, ஆயுர்வேதாவை பொறுத்த வரைக்கும் என்ன ஆகுதுன்னா நம்மளுக்கு வந்து வாதம் வந்து உடம்புல ஜாஸ்தி ஆகுது. வாதம்ங்கிறது வந்து வாத தோஷம், அதாவது திரிதோஷால வாத பித்த கபம் இருக்கு இல்லையா, இந்த 3 தோஷங்களும் பேலன்ஸ்டாக இருந்தால் தான் நம்ம உடம்பு வந்து நார்மலாக இருக்குது அப்படின்னு வந்து ஆயுர்வேதா கான்செப்ட் அதுதான். ஸோ இப்போ நம்மளுக்கு வாத தோஷம் ஜாஸ்தி ஆகுது. வாத தோஷங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நம்ம உடம்புல அந்த பஞ்சபூதங்களில் காற்றும் ஆகாயமும் சேர்ந்தது தான் இந்த வாதம். ஸோ இப்போ இந்த காற்றும் ஆகாயமும் ஜாஸ்தி ஆச்சுன்னா என்ன ஆகும்னா உடம்பு வலிக்கும் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் மயக்கம் வரும், அதுக்கப்புறம் வாந்தி வர மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு தூக்கம் சரியாக இருக்காது, நிறைய கனவுகள் வரும், அதுக்கப்புறம் வந்து ஹைட்டை பார்த்தா ஒரு பயம் வரும். இதெல்லாம் தான் வந்து ஜெட்லாகோட சிம்டமும். ஸோ இதெல்லாம் தான் ஆகும். அண்ட் பசி சரியாக எடுக்காது, தூக்கம் சரியாக வராது. ஸோ இதெல்லாம் தான் வந்து நம்மளோட ஜெட்லாகோட சிம்டம். ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஒரு மாதிரி ஒரு டயர்டாகவே இருக்கும், எப்போவுமே ஒரு டயர்டாக ஃபீல் பண்ணுவோம். நம்மளை வந்து கரெக்டாக நம்மளால் வந்து ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக எப்போவுமே வந்து ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருப்போம், ரெஸ்ட்லெஸ்ஸாக இருப்போம், ட்ரௌசியாக இருப்போம். ஸோ இதுதான் வந்து ஜெட்லாகோட சிம்டமும் இதுதான். ஸோ இப்போ வந்து என்ன உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம உடம்புல வாதம் ஜாஸ்தி ஆகுது, அந்த வாதத்தை நம்ம பேலன்ஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு நம்ம ஃபுட்டு. இந்த ட்ராவல் பண்ணும்போது இந்த எனி கைண்ட் ஆஃப் ட்ராவல், எஸ்பெஷலி வந்து ஏர் ட்ராவல், தட் இஸ் ஏரோப்ளைனில் போகிறோம், வேறு ஒரு கண்ட்ரிக்கு போகிறோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னா சாப்பாட்டை நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணணும். சாப்பாட்டில் என்ன பண்ணோன்னா நம்ம வந்து கொஞ்ச நாளைக்கு, தட் இஸ் நம்ம ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு 2 நாள் முன்னாடியும் சரி, கொஞ்சம் வந்து இந்த காரமான சாப்பாட்டெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு சாத்விகமான ஃபுட்டு. சாத்விக் ஃபுட்னா என்னென்னா ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ், அந்த மாதிரி வெந்த காய்கறிகளை சாப்பிட்ணும். அண்ட் அதில் வந்து கொஞ்சம் காரமெல்லாம் குறைச்சிடணும், ஸ்பைஸ் லெவலை வந்து கம்மி பண்ணி சாப்பிட்டோன்னா நம்மளுக்கு வந்து ஈஸியாக டைஜஸ்ட் ஆகுற மாதிரி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டோன்னா நம்ம வந்து நம்மளோட உடம்பு வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் ஆகிக்கும், இந்த ட்ராவலுக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய பழச்சாறுகள், நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, அண்டு தண்ணி நிறைய குடிக்கணும். அப்போ தான் நம்ம உடம்பு வந்து அந்த டீஹைட்ரேஷன்லேருந்து நம்ம வந்து தப்பிக்க முடியும். ஏன்னா ட்ராவல் பண்ணும்போது நம்ம வந்து தண்ணி குடிக்க மாட்டோம் அந்த அளவுக்கு. பட் வந்து எஸ்பெஷலி ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா உள்ளே வந்து ஏர் சர்க்குலேஷன் வந்து எப்போவுமே வந்து ஹியூமிடிட்டி வந்து
ஃப்ளைட்டுக்குள்ளே ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வத்தல் மாதிரி உங்கள் உடம்புல இருக்கிற ஈரப்பதத்தை அந்த இந்த காற்று இந்த காற்று வந்து எடுத்துக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணும், நிறைய தண்ணி குடித்தோன்னா அதுலேருந்து அந்த டீஹைட்ரேஷன்லேருந்து வெளில வந்துடலாம். ஸோ நிறைய தண்ணி குடிங்க. தண்ணி குடிக்கிறத பற்றி சொல்லும்போது ஒரே ஒரு விஷயம் இன்னொன்று இன்க்ளூட் பண்ணுறேன். வேறு ஒரு கண்ட்ரிக்கு ட்ராவல் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃப்ளைட்லலாம் உங்களுக்கு வந்து ஆல்கோஹால் அவைலபிளாக இருக்கும். பட் நம்ம வந்து ஆல்கோஹால்லேருந்து வெளியில் இருக்கிறது நல்லது. ஏன் இதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா, டீஹைட்ரேஷன் நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஹியூமிடிட்டி கம்மியாக இருக்கும்போது இன்னும் நிறைய டீஹைட்ரேட் ஆகிறதுக்கு சான்ஸ் நிறைய இருக்குது. ஸோ இது வந்து அட்வைசபிள் கிடையாது. ஸோ ஸ்டே அவே ஃப்ரம் ஆல் தோஸ் திங்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அவாய்ட் நான் வெஜிடேரியன். நீங்கள் வந்து என்ன ஃபுட்டு வெஜிடேரியன் ஃபுட்டாக சாப்பிட்றது ஃப்ளைட்டில் ரொம்ப நல்லது. ஏன்னா நான்வெஜ் சாப்பிட்டிங்கன்னா அகெயின் சூடு ஜாஸ்தியாகும். இப்போ ஏற்கனவே நம்மளுக்கு வாதம் ஜாஸ்தி ஆகுது. இப்போ என்ன ஆகும்னா, சூடு ஜாஸ்தியாகும்போது பித்தமும் ஜாஸ்தியாகும். ஸோ ரெண்டும் சேர்ந்ததுன்னா ஆல்ரெடி பாடி வந்து வாதத்தில் வந்து கஷ்டப்படும் போது இப்போ திருப்பியும் பித்தமும் ஜாஸ்தியாகி சூடு ஜாஸ்தியாகிடும். ஸோ அதனால் இதை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடு வெஜிடேரியனாக இருக்கணும். அண்டு ரொம்ப மைல்டாக நிறைய காரம் இல்லாத சாப்பாடாக இருக்கணும். நிறைய நெய் பட்டர் அதெல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அதெல்லாம் நீங்கள் சாப்பிட்லாம். இது வந்து ஜென்ரலாக ட்ராவல் பண்ணும்போதும் நெய்யும் பட்டரும் சேர்த்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறம் வந்து as I said நிறைய தண்ணி குடிக்கணும், நிறைய ஃப்ரூட் ஜூஸஸ் குடிக்கணும். ஸோ இதுதான் வந்து ஃபுட்டை பொறுத்த வரைக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பிராணாயாமா போகலாம். ஸோ என்ன மாதிரி பிராணாயாமா பண்ணால் நம்ம உடம்புக்கு நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம வந்து நாடி சோதனா பிராணாயாமா பண்ணலாம். எஸ்பெஷலி நீங்கள் வந்து ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் வந்து டேக் ஆஃப் ஆகும்போதும், தட் இஸ் ஃப்ளைட்டு மேலே ஏறும்போதும், ஃப்ளைட்டு கீழே இறங்கும் போதும் நீங்கள் உட்காந்து நாடி சோதனா பிராணாயாமா, தட் இஸ் ஆல்டர்னேட் நாஸ்ட்ரல் ப்ரீதிங் பண்ணலாம். அது வந்து வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன். நீங்கள் அதை போய் பார்க்கலாம். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கும் தரேன். இது மட்டும் இல்லாமல் இந்த நாடி சோதனா பிராணாயாமா பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு யூ ஃபீல் அன்கம்ஃபர்டபுள் அப்படின்னா, நார்மல் சுக பிராணாயாமா ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் பண்ணலாம். மூக்கெல்லாம் எதுவும் மூடாமல் நார்மலாகவே ப்ரீத் இன் அண்ட் ப்ரீத் அவுட் நீங்கள் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணலாம். அது வந்து நீங்கள் பண்ணுறதே தெரியாது. நீங்கள் வந்து பிராணாயாமா பண்ணுறதே வெளியில் தெரியாது. ஸோ அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பிராணாயாமா பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஃபுல்லாக இன்ஹலேஷன் அண்ட் எக்ஸலேஷனில் இருக்க போகுது. ஸோ இன்ஹேல் பண்ணும்போது வயிறு வெளியில் வரும், எக்ஸேல் பண்ணும்போது வயிறு உள்ள போகும். அந்த பிராணாயாமா சுக்க பிராணாயாமா அதுவும் நான் வந்து வீடியோ போட்டிருக்கேன். நீங்கள் போய் அதை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதுவும் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இது ரெண்டும் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெஸ்ட் திங் டு டூ இன் ட்ராவல் பண்ணும்போது ரொம்ப நல்லது அப்படின்னு பார்த்தோன்னா தூக்கம்தான். நல்லா தூங்கிடலாம். நீங்கள் வந்து எழுந்து உட்காந்து இந்த மாதிரி சாப்பிட்டாச்சு அண்ட் பிராணாயாமாலாம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அமைதியாக படுத்துறது பெட்டர். நல்லா தூங்கி எழுந்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ரெஸ்டடாக ஃபீல் பண்ணுவீங்க. நல்லா ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் போய் சேர்கிற இடத்துல அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய வேலைகள் எல்லாம் நார்மல் பர்சன் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இல்லை இடம் வந்து எவ்வளோ நாள் இருக்க போகிறோம், ஒரு 4 நாள் இல்லை 10 நாள் ஒரு 20 நாள் இருக்க போகிறோன்னா அந்த 20 நாளாக நம்ம குவாலிட்டியாக ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்ட்ரெச்சஸ் பண்ண போகிறோம். தட் இஸ் யோகா ஆசனாஸ், லைட் ஸ்ட்ரெச்சஸ், சேர் யோகா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு வந்து லைட் ஸ்ட்ரெச்சஸ் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, ஸ்பைனல் ட்விஸ்ட், அதாவது கட்டி சக்கராசனா சொல்லுவாங்க, உட்காந்தபடியே பண்ணலாம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தட் இஸ் ரைட் நம்ம சேரில் உட்காந்துருப்போம் இல்லையா, சேர் மாதிரி ஏதாவது ஒரு இதில் உட்காந்துருப்போம். ஸோ ஸ்பைனு ஹெட்டு நெக் அண்ட் ஸ்பைன் ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு வலது கையை இடது தொடை மேலே வச்சு பின்னாடி அப்படியே திரும்புறது. தட் இஸ் அப்படியே திரும்பலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நான் வந்து இந்த சைட் டிஸ்பிளேவும் காமிக்கிறேன். அதே மாதிரி இந்த பக்கம் இது ஒரு 10 தடவை பண்ணலாம். இன்ஹேல் பண்ணிவிட்டு எக்ஸேல் பண்ணும்போது இந்த பக்கம் திரும்பணும். அண்ட் அதே மாதிரி இன்ஹேல் பண்ணி சென்டரில் வந்துட்டு திருப்பி எக்ஸேல் பண்ணும்போது இப்படி திரும்பலாம். ஃபுல் ஸ்ட்ரெச் பண்ணோம். அது மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்பைனுக்கு நல்ல ஸ்ட்ரெச் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணலாம்னா, ஷோல்டர் ரொட்டேஷன் பண்ணலாம். ஸோ உக்காந்தபடியே இந்த கிளாக் வைஸ் ஷோல்டர் ரொட்டேஷன் அண்ட் ஆன்டி கிளாக் வைஸ் ஷோல்டர் ரொட்டேஷன் இது ஒரு 10 டைம்ஸ் பண்ணலாம். அண்ட் மற்றபடி காலை பொறுத்த வரைக்கும் அந்த காலை வந்து தட் இஸ் ஃபுட் பாதாங்குழி நம்ம அந்த ஃபுட்
யோகா வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் அதை போய் பார்க்கலாம். அதில் வர எல்லாமே தட் இஸ் உட்காந்தபடி என்னென்னலாம் உங்களோட காலெல்லாம் பண்ண உங்களால் முடியுமோ அது எல்லாத்தையும் பண்ணி ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோன்னா முத்ராஸ். ஸோ 2 விதமான முத்ரைகள் நம்ம பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட்டு வந்து சூன்ய முத்ரை அப்படின்னு ஒரு முத்ரா இருக்குது. இந்த முத்ரையை பற்றி நான் வீடியோ இன்னும் போடலை. ஸோ அதனால் இந்த முத்ரை எப்படி பண்ணுறதுன்னு மட்டும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன், அதை பார்த்துக்கோங்க. அப்புறம் டீட்டெயிலான வீடியோ நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து டீட்டெயிலாக அதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் வச்சு நான் போட்டு காமிக்கிறேன். அண்ட் இது வந்து ஒரு டைப் ஆஃப் சூன்ய முத்ரா. 2 விதமான சூன்ய முத்ரைகள் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த டைப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இது வந்து நான் சொன்ன மாதிரி வாயுவும் அந்த ஆகாயமும் சேர்ந்தது தான் வந்து நம்மளுக்கு வாதம் இல்லையா. ஸோ வாத தோஷம் இது 2ம் சேர்ந்தது. ஸோ இப்போ நம்ம இதை தான் பேலன்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஆகாயங்கிற இந்த பஞ்சபூதங்கள் நம்ம கைகளில் இருக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஆகாயா அப்படிங்கிற வந்து எலிமெண்ட் வந்து நம்ம இந்த மிடில் ஃபிங்கர், அதாவது நடு விரலை இருக்குது, அதை வந்து நம்ம இந்த கீழே தம்போட பேஸில் வச்சு அப்படியே மூட போகிறோம். இதுதான் இதுதான் வந்து சூன்ய முத்ரை. நம்ம ஆகாய முத்ரை பார்த்துருப்போம், இது வந்து சூன்ய முத்ரை. ஸோ இப்படி மேலே பார்த்த மாதிரி அப்படியே தொடைகளுக்கு மேலே வச்சுட்டு அமைதியாக கண்ணை மூடிட்டு உஜ்ஜாயி பிராணாயமாக ப்ராக்டிஸ் பண்ணோம். அதுவும் நான் வந்து ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், நீங்கள் போய் பாருங்கள். ஸோ உஜ்ஜாயி பிரெத்ஸ் பண்ணிவிட்டு உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணால் போதும். இதை வச்சுட்டு அப்படியே அமைதியாக உட்காந்து உஜ்ஜாய பிரெத் பண்ணிவிட்டு அதுலேயே கான்சன்ட்ரேஷன், தட் இஸ் கண்ணை மூடிட்டு உணர்வு, உங்கள் உடம்பில் என்ன உணர்வு வருதோ அதையே நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு வந்து ஓரளவுக்கு இந்த வாரத்துலேருந்து நம்ம வெளில வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணோம், அந்த இயர் ப்ரெஷர், அதாவது நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிங்கன்னா காதுகளில் சின்ன ப்ரெஷர் வர்றதுக்கு சான்ஸ் இருக்குது. அதெல்லாம் இது பண்ணும்போது சரியாகும். நெக்ஸ்ட் வந்து என்னென்னா இந்த முத்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வாயு முதிரையும் ப்ராக்டிஸ் பண்ணோம். வாயு முதிரை எப்படி பண்ணோன்னா, இப்போ இது நடு விரலை இப்படி வச்சோம், இப்போ ஆள்காட்டி விரலை அப்படியே மேலே வச்சு இப்படி மூட போகிறோம். ஸோ இதுதான் வாயு முதிரை. ஸோ இந்த வாயு முதிரையும் அப்படியே நீங்கள் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இருந்தீங்கன்னா, இதெல்லாம் ட்ராவல் பண்ணும்போதும் சரி, ட்ராவல் பண்ணதுக்கு அப்புறமும் சரி, இதெல்லாம் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஜெட்லாக் இல்லை ட்ராவல்னால உங்களுக்கு வர்ற டிஸ்கம்ஃபர்ட்லேருந்து நீங்கள் வெளில வந்துடலாம். ஜெட்லாகே இல்லாமல் போகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுத்தீங்கன்னா. பட் வந்து இதெல்லாம் பண்ணோன்னா இந்த வாரக்கணக்கில் மாதக்கணக்கில் சில பேருக்கெலாம் ஜெட்லாக் இருக்கும், அவங்களுக்கெல்லாம் வந்து இது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா அவங்களால வந்து ஒரு நாள் 2 நாள்லேயே வந்து இந்த ஜெட்லாக்லேருந்து வெளில வர முடியும். சில பேருக்கு வந்து ஜெட்லாக் 1 நாள் 2 நாள் இருக்கவங்களுக்கு யூஸ்வலாக இருக்கும். அப்படின்னா இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜெட்லாகே இருக்காது, ஆர் ட்ராவல்னால எந்த டிஸ்கம்ஃபர்ட்டும் இருக்காது. நீங்கள் உங்கள் ஹாலிடேஸை அண்ட் வெக்கேஷனை நல்லா என்ஜாய் பண்ணுறதுக்கு இந்த முதிரைகள், நான் சொன்ன இந்த டிப்ஸ் எல்லாம் பயங்கர ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு இதை ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோஸை நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பி ஹாப்பி, மேக் அதர்ஸ் ஹாப்பி. வாழ்க வளமுடன்.